சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நச்சின 4 கேள்வி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய அமரன் திரைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறதா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சு வராங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அந்த படத்தை உருவாக்குபவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் அந்த படமாக வெளிவரும். முதல்ல சினிமாவாக பார்க்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு பயோபிக், உண்மையான ஒரு கதையை, ஒருவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதுகிறோம் என்று சொன்னால், அல்லது அதை படமாக எடுப்பவர்கள் முடிந்த வரையிலும் அதையொட்டி, அவருடைய வாழ்க்கையை ஒட்டி எதையும் மறைக்காதவாறு செய்வது தான் ஒரு நல்ல படைப்பாளிக்கு அழகு. இந்த விவகாரத்தில், இந்த படத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதே போல் மேஜர் முகுந்த் வரதராஜன் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு இராணுவ வீரர், அவருடைய மனைவி. ஒரு நல்ல படம். உண்மையிலேயே பார்ப்பவர்களிடம் கண்ணீரை வரவழைத்தது. அரங்கம் எழுந்து கரகோஷத்தை எழுப்பிய முதல் படமாக நான் பார்த்த வரையிலும். அதனால் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அல்லது சில குறைகளை நாம் கடந்து விட்டு இந்த படத்தினுடைய மொத்த கரு என்ன என்பதை பார்க்க வேண்டும். மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் இஸ்லாமியர்கள் மீது அவதூறு பரப்பும் விதமாக இருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட இஸ்லாமிய கட்சியினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக தவறான கருத்து. அதே போல் திரு ஜவஹர்லா அவர்களுடைய அந்த ட்வீட் என்பதை நான் கூட பார்த்தேன். எக்ஸ் தளத்தில் அவர் செய்திருந்தார். அதற்கு எதிர் விமர்சனம் கூட நான் செய்திருக்கிறேன். இது தவறானது. உண்மையிலேயே காஷ்மீரில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மத அடிப்படைவாதம், இஸ்லாமிய மத அடிப்படைவாதம் தான் காஷ்மீரிலே அங்கே தொடர்ந்து பல இந்தியர்களுடைய உயிரை பலி வாங்கியிருக்கிறது. அங்கே கலவரம், வன்முறை என்பது அவர்களால் தான் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனாலும் கூட இந்த படத்தில் பல்வேறு இந்திய இஸ்லாமியர்கள் நம்முடைய இராணுவத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் எப்படி உதவுகிறார்கள், எப்படி விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மிக தெளிவாக காண்பித்திருக்கிறார்கள். பல இஸ்லாமிய குடும்பங்கள், உதாரணத்திற்கு ஒரு முக்கியமான தீவிரவாதியினுடைய தந்தை நம்முடைய நாட்டுக்கு ஆதரவாக அவர் மிக தெளிவாக அவருடைய மகனுக்கு எதிராக பேசியிருப்பதையெல்லாம் இஸ்லாமியர்கள் என்று கிடையாது, இதில் இந்தியர்கள் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அதில் மத அடிப்படைவாதத்தை யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும். இஸ்லாமியர்களாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன. ஜவஹர்லா அவர்கள் செய்வது தவறு. தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும், தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இவர்கள் சாமரம் வீசுவது தவறு என்று தான் நான் கருதுகிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமரன் திரைப்படத்திற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் அவரது கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அந்த கூட்டணியினுடைய இரட்டை நிலைப்பாட்டை தான் காண்பிக்கிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர், இந்த படத்தை பார்த்துவிட்டு இது கண்ணீரை வரவழைத்திருக்கக்கூடிய ஒரு படம், மிக சிறப்பாக செய்திருக்கிறது என்று கமலஹாசன் அவர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கும் பொழுது, அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு கட்சி மற்றும் சில இயக்கங்கள் இதை கண்டிப்பது என்பது, சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்குவது, தமிழகத்தை மத ரீதியான கலவரத்திற்கு தூண்டுவது என்பதெல்லாம் மிக தவறானது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சராக இதற்கு விளக்கம் அளித்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் நான் கூறுகிறேன். பல்வேறு தரப்பினரும் அமரன் படத்தை கொண்டாடி வரக்கூடிய நிலையில் இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இதை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மதம் ஒன்றுதான் காரணம். காஷ்மீரில் பாகிஸ்தானிய அவருடைய தூண்டுதலின் காரணமாக காஷ்மீரிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்களை நாம் இழந்திருக்கிறோம், பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோம். காஷ்மீர் பள்ளத்தாக்களாகட்டும், அந்த முழு மாவட்டத்திலும் மாநிலத்திலும் இது கண்டிப்பாக இஸ்லாமிய மத அடிப்படைவாத செயல்கள் தான் நடைபெற்று வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆர்டிகல் 370, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 எடுத்த பின்னர் அங்கு பொதுமக்கள் மீதான தாக்குதல் குறைந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது அங்கு தேர்தல் நடைபெற்ற இந்த நேரத்தில் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் பெருகி கொண்டிருக்கின்றன, சுற்றுலா வளர்ச்சி பெரிதாக இருக்கிறது, தொழில் வளர்ச்சி பெரிதாக இருக்கிறது. அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில் அங்கு சில மத அடிப்படைவாதிகள், இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்டிப்பதை விட்டுவிட்டு இந்த படத்தில் இந்திய இஸ்லாமியர்கள் பலரை போற்றி இருக்கிறார்கள். அந்த படத்தை பாராட்டுவதை விட்டுவிட்டு இவர்கள் படத்திற்கு எதிராக இது போன்று செய்வது என்பது தவறானது. தங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சார்.
சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் மாயாவதி.